Code number of the question paper 284. 10 seconds. Five seconds. Get ready. Start. சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்கள் இந்த மாமன்றத்தில் உவந்தளித்த பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது அரிய கருத்துக்களை எடுத்து வைத்தமைக்காக முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் உரையை பாராட்டியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் குற்றஞ்சாட்டியும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளனர். தமிழக மக்களின் வளமான வாழ்விற்கான திட்டங்களையும் அதனை செயல்படுத்தியதன் காரணமாக தமிழக அரசிற்கு கிடைத்த பெருமையையும் புகழையும் பல்வேறு பத்திரிகைகள் பாராட்டி உள்ளன. ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசின் கொள்கைகளும் பல்வேறு திட்டங்களும் சாதனைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளதை விடுத்து சாதனைகளுக்காக பெறப்பட்ட விருதுகள் பட்டியலிடப்பட்டுள்ளதை தற்பெருமை என்று எதிர்க்கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் விமர்சனம் செய்துள்ளார். மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுகள் தமிழக அரசின் சாதனைகளுக்கான பாராட்டுக்கள் என்கிற முறையில் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுமே அன்றி மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட கருத்து ஏற்புடையதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையிலும் வேளாண் பெருமக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலும் கடுமையாக உழைக்கின்ற இந்த அரசின் செயல்பாடுகளுக்கு வலு சேர்க்கும் வகையிலும் மாநிலம் முழுவதும் பருவ மழை பொழிந்து தூர்வாரப்பட்ட பெரும்பாலான நீர்நிலைகள் நீர் நிரம்பி இருக்கின்றன. தமிழ்நாட்டின் வறட்சியான பகுதிகளிலுள்ள விவசாயிகளின் துயர் துடைக்கவும் அப்பகுதிகளில் நீராதாரத்தினை உயர்த்தவும் காவேரி குண்டாறு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது மனிதனை சிந்திக்க வைக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு 12ஆம் வகுப்பு வரையில் புதிய பாட திட்டங்களை வெளியிட்டுள்ளது என்பதையும் ஆசிரியர் காலி பணியிடங்கள் துரிதமாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்பதையும் பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற கோட்பாட்டிற்கேற்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளும் வளர்ச்சி காண ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டி இந்த அரசு செயல்படுத்தி வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே தெரிவித்த கருத்துக்கள் அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை குறித்து அரசு மிக கவனமாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள்
அளித்துள்ள திருத்தங்களை திரும்ப பெற்று தீர்மானத்தினை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Let's get ready. 5 seconds. Start. 1. ஈரோடு செப்காட் தொழில் வளர்ச்சி மைய வளாகத்தில் படர்ந்துள்ள முட்புதர்களை அகற்றி ஒதுக்கீட்டு பகுதிகளை சுற்றி முள்வேலி அமைக்கும் பணிக்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அரசு சார்பு நிறுவனங்களில் பதிவு பெற்ற கட்டுமான பணிகளில் அனுபவம் பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து சென்னை தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தின் கண்காணிப்பு பொறியாளரால் வரவேற்கப்படுகின்றன. பணியின் தோராய மதிப்பு 20 லட்சம் ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை ரூபாய் 200 செலுத்தி தலைமை அலுவலகத்திலிருந்து வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜனவரி திங்கள் 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தால் புதிதாக அரியலூரில் துவங்கப்பட்டுள்ள தொழிற்சாலைக்கு நேர்முக உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 30க்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். 25,000 ரூபாய் சம்பளம். விண்ணப்பங்கள் பொது மேலாளர், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம், அண்ணா சாலை, சென்னை என்ற முகவரிக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 3. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்தில் பள்ளிப்பட்டு என்ற
இடத்திலிருந்து பணியிடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். பேருந்து பொன்பாடி அருகில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 4. மறைமலை நகர் நகராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள தனியார் தொழிற்சாலை அருகே கொட்டி வைக்கப்படுகின்றன. எரியூட்டப்படுவதால் அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கும் சுற்றி குடியிருந்து வரும் மக்களுக்கும் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இதற்கு நிரந்தர தீர்வு காண மறைமலை நகர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி ஆணையருக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக கடிதம் வரைக.